அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். காலையில் 6 மணிலேருந்து மேலே தாங்க இருக்கோம். இந்த பாருங்கள், எந்திரிக்கவே இல்லை. இந்த அளவு காப்பி போட்டு கொடுக்கணும். இப்போ காப்பி போட்டாச்சு, எடுத்து கொடுக்கணும். அது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துப்பாங்க. அவ்வளோதான். இல்லை டைம் ஆகலை இன்னும். அவங்களுக்கு 10 மணி தான் டைம் ஆகணும். நைட்டெல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்கல்ல. நைட்டெல்லாம் வீட்டில் தூங்கவும் முடியல, செம்ம அனல். அதனால தான் நாங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் கீழே போயிடுவோம். கீழே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ரொட்டீன் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். பாய். ₹250 வாங்கினாங்க லாக்டவுனில். பாய் விலை அதிகமாக இருக்குது. என் தம்பி சொல்லிட்டான், நான் ₹150 அவ்வளோ சூப்பரான பாய் வாங்கிட்டு வந்தேன், நீ என்ன இப்படி ₹250 தண்டை போட்டு வந்துட்டேன்ட்டான். நீங்களாம் இப்போ சொல்லுங்கள், பாய் ரேட்டு எவ்வளோ இருக்குது, ரீசெண்டாக வாங்கினீங்கன்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளாக் காஃபி குடிக்க போகிறோம். டீ தானே? டீ இல்லைம்மா, காஃபிம்மா. காஃபி குடிக்க மாட்டியா? நல்லா தான் இருக்குது, சூடாக இருக்குது. இன்னும் ஆறல. என்ன குடிய? நான் குடிப்பேன். நான் தண்ணி குடிச்சிட்டு தான் குடிப்பேன். அப்போ தண்ணி குடிச்சிட்டா போக மாட்டேன் தானே கீழே? அதாவது சோம்பேறிங்க. அது சோம்பேறியா? ஆமாம், நைட்லாம் முடிச்சுட்டு பகலில் தூங்குற பேர் சோம்பேறி தான். நைட்டில் தூங்க எந்திரிச்சிருக்கேன், நீங்கள் தான் போய் தூங்கிடுவீங்க. ஆமாம், நான் போய் தூங்கிடுவேன். ஆமாம், நான் சீக்கிரமாக இருந்துச்சுல்ல, அதனால போய் தூங்குவேன். லோரி எந்திரிச்சுன்னா எந்திரிச்சு தான் அதோட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நான் அப்படி இல்லை, டைம் மேனேஜ் பண்ணுவேன். போய் படுத்துருவேன். நல்லா தூங்குங்க. தூக்கம் வருதுப்பா, போப்பா. இது செடியை கொண்டு போனோம் நாங்கள். அதனால இப்போ இந்த இடமே ஒரே இதுவாக இருக்கு, அழுக்கா. எல்லாம் க்ளீன் பண்ணணும். நியூஸ் பேப்பர் போடுறாங்க. எல்லாருக்கும் மதிய வணக்கம். சேவ் பண்ணிட்டேன். வழக்கமாக பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ளே ஓடினா தான் நம்மளுக்கு அந்த கம்மியாக வருதில்ல, அந்த பர்சன்டேஜ் வரும். 500 யூனிட்டுக்கு 1, அதாவது 501 வந்தால் கூட அதோட பர்சன்டேஜ் வந்து மாறும். அது மாதிரி தான் இருக்குது நம்மளோட இது. அதாவது நேற்று கணக்கு போட்டோம், அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா
500 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1100 சில்லற அவ்வளோ இருந்தது. அதே 501 யூனிட்டுக்கு போட்டால், அதாவது ஒரே ஒரு யூனிட் ஏறிச்சுன்னா 1700 சில்லற அது அப்படி வந்துருக்கு. அதுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு, இந்த டிஎன்இபி இருக்குது பார்த்தீங்களா, டிஎன்இபி அது அந்த ஆப் தான். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த டிஎன்இபி இது கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து டிஎன் யூனிட் கால்குலேட்டர் அப்படின்னு வரும். அதெல்லாம் பண்ணோம், இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை யூனிட் வந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா யூனிட் போடுவோம். ஃபஸ்ட் நான் 500 போடுறேன். 500 யூனிட் போட்டால் 1130 ரூபா. இப்போ வந்து எங்களுக்கு வந்து யூனிட் பார்த்தீங்கன்னா 580. இப்போ பாருங்கள், 2308. கவர்மெண்ட் கரெக்டாக தான் சொல்லியிருக்குது. விஷயம் என்னென்னா, நம்ம 500 இது ஒரு நாள் பார்த்தா 500க்குள்ளே வந்ததுனால நம்மளுக்கு அது தெரியல. இப்போ அதிகமாக இருந்தனால தான் நம்மளுக்கு அது தெரியுது. போன மாதம் பார்த்தீங்கன்னா 400 யூனிட் வந்தது. அப்போ 400 யூனிட் வரும்போது நம்ம அதை இது பண்ணலாம். 830 ரூபா கரெக்டாக. இது நான் போன மாதம் வந்து 400 யூனிட் தான் வந்தது. இது அவங்க சொன்னல, அது பாருங்கள், 500 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1130 ரூபா வருதா. இப்போ நம்ம ஒரே ஒரு யூனிட் மட்டும் கூட்டிக்கிறேன், 501 யூனிட். இப்போ பாருங்கள் 1786 ரூபா. அதனால் மேக்ஸிமம் வந்து உங்கள் எல்லாருமே 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாங்கள் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் வந்து எலக்ட்ரிக் அடுப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எலக்ட்ரிக் அடுப்பு வந்து கரண்ட் அதிகமாக இழுக்குன்னு. எலக்ட்ரிக் அடுப்பு வந்து நாங்கள் 2 வருஷமாக யூஸ் பண்ணுறோம். 2 வருஷமாக எங்களுக்கு இந்த இது வரல. லாக்டவுனுங்கிறதுனால வந்து நாங்கள் அதிகமாக சமைச்சும் சாப்பிடல, அதிகமாக நாங்களே சண்டே சமைக்கிறோம் அப்படின்னு இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் கேஸ் இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ்வே இல்லை, வெறும் எலக்ட்ரிக் அடுப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கூட எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரல. இப்போ இவ்வளோ அமௌண்ட் வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்க தான் காரணம். வீட்டில் இருக்கிறதுனால கண்டினியூ ஃபேன் ஓடுது, டிவி ஓடுது, எல்லாம் கண்டினியூவாக ஓடுறதுனால அதிகமாக இருக்குது யூனிட். அதாவது 500 யூனிட் வரும் மேக்ஸிமம். இப்போ ஒரு 80 யூனிட் தான் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. அந்த 80 யூனிட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேறு வேலைன்னா, ஒரு வாட்டி இப்போ அடி பண்ணணும், அடுத்த வாட்டி நம்ம இதை சரி பண்ணணும். அதுதான் நம்மளோட வேலை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வேணும், நான் வந்து அந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட முடியுது. நாங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் அடுத்த வீடியோவில் அப்படியே ஜாயின் பண்ணிங்க. பாய். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பூரி எப்படின்னு சொல்ல போகுது, சொல்லுமா? சூப்பராக இருக்குது, பூரியும் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்கு. ஆனால் நான் இது சாப்பிட்டதில்லை, அதனால டேஸ்ட் நம்மளுக்கு தெரியல பாப்பா. அது சாப்பிடல, குழம்பு எப்படி இருக்கு சொன்னேன். குழம்பு நல்லா இருக்கு. அப்புறம் பையன் கொஞ்சம் பிடிக்காது தெரியும்ல, அதுக்கு என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தான் ஆகணும். உடம்பு நல்லா இல்லைன்னா சாப்பிடணும். பாய் சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரு வேலை செய்யலை, பார்த்துட்டு இருக்கு வீடியோவில். இப்போதான் குளிச்சுட்டு வந்துருக்கு. பாய் சொல்கிறேன். பாய்.